சேலஞ்சிங் பிகர் விஷயத்த இருக்காங்க. சர்வேல வந்து 2024 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, the lighthouse is visible just above the horizon at a certain station at a sea level. The distance between the station and the lighthouse is 50 km. Find the height of the lighthouse அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இந்த லைட் ஹவுஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஃபார்முலா தான் இருக்கும். அது என்னென்னா d is equal to 3.855 root of h. dனா என்னென்னா டிஸ்டன்ஸ், ஹெச்னா என்னென்னா ஹைட். இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து 50 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிஸ்டன்ஸ் வந்து 50 கிலோமீட்டர் கிவன், ஹைட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்னா 50 divided by 3.855 ஸ்கொயர் அப்படின்னு வரும், which is equal to h. அப்போ அது போடும்போது நமக்கு என்ன வேல்யூ வரும்னா சால்வ் பண்ணும்போது h is equal to 168.38 மீட்டர் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, the magnetic bearing of line AB is S 28 degree 30 minutes east. Calculate the true bearing if the declination is 7 degree 30 minutes west அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா நம்மளுக்கு என்ன கிவன்னா ட்ரூ பியரிங் கொடுத்துருக்காங்க. ட்ரூ பியரிங் வந்து S 28 degree 30 minutes east and magnetic declination வந்து 7 degree 30 minutes west அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூ பியரிங் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ட்ரூ பியரிங் ஃபார்முலா என்னென்னா ட்ரூ பியரிங் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் பியரிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் மேக்னெட்டிக் டிக்ளினேஷன். இப்போ வெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மைனஸ் வரும், ஈஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் வரும் டிக்ளினேஷனுக்கு. இப்போ வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னா ரெடியூஸ்டு பியரிங்கில் வந்து நம்மளுக்கு மேக்னெட்டிக் பியரிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம அது வந்து ஹோல் சர்க்கிளில் மாற்றணும். அது எப்படி மாற்றலான்னா இப்படி பிளாட் பண்ணிக்கலாம், நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் அப்படின்னு பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சவுத் 28 degree 30 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வரும். இப்போ இதுலேருந்து போடும்போது 28 degree 30 minutes. அப்போ 180லேருந்து இதை 180லேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஹோல் சர்க்கிள் பியரிங் கிடச்சிடும். அப்போ 180 minus 28 degree 30 minutes. அப்போ நம்ம 179 degree 30 minutes 60 minutesன்னு போட்டுக்கலாம். மைனஸ் 28 degree 30 minutes போடும்போது 151 degree 30 minutes நமக்கு கிடைக்குது. இது வந்து ஹோல் பியரிங்கில் 30 minutes. இப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மேக்னெட்டிக் பியரிங் என்ன 151 degree 30 minutes. வெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட்டில் கொடுத்தா மைனஸ் வரும், ஈஸ்ட்டில் கொடுத்தா ப்ளஸ் வரும் டிக்ளினேஷன். இப்போ வந்து இதில் மைனஸ் வருது, மைனஸ் 7 degree 30 minutes. இப்போ இதில் வந்து இதை 7 degree 30 minutes மைனஸ் பண்ணலாம். 0 minutes. அப்போ போடும்போது நம்மளுக்கு ட்ரூ பியரிங்கோட வேல்யூ வரும்னா 144 டிகிரின்னு வரும். இதில் நமக்கு என்ன கொஷனில் கேட்டிருக்காங்கன்னா அது வந்து ரெடியூஸ்டு பியரிங்கில் நம்ம ஆன்சராக மாற்றணும். இதை 144 டிகிரி ரெடியூஸ்டு பியரிங்கில் எப்படி மாற்றலாம்? 144ன்றது இந்த சைடு சவுத் ஈஸ்ட்டில் வரும். அப்போ சவுத் ஈஸ்ட்டில் வரும்போது என்ன ஆகும், 180லேருந்து இந்த 144 டிகிரியை மைனஸ் பண்ணணும். இப்போ இந்த 144 வந்து ரெடியூஸ்டு பியரிங் ஹோல் சர்க்கிள் பியரிங் இருக்குது. அது நம்ம ரெடியூஸ்டு பியரிங்கை மாற்றணும். அப்போ நம்ம 180லேருந்து 144 மைனஸ் பண்ணலாம். 144 மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா 36 டிகிரின்றது வரும். அப்போ 36 டிகிரி எதுக்குள்ளே இருக்குது, சவுத்துக்கும் ஈஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்மளுக்கு ட்ரூ பியரிங் எப்படி இருக்கும்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெடியூஸ்டு பியரிங்கில் சவுத் 36 டிகிரி ஈஸ்ட் அப்படின்றது வரும். இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்னென்னா the most total station instrument measures the angle by means of dash of extremely precise digital bar. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டோட்டல் ஸ்டேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ஸ்கேனிங். இந்த எலக்ட்ரோ ஆப்டிக்கல் ஸ்கேனிங் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து டோட்டல் ஸ்டேஷனில் மோஸ்ட் ப்ரிசைசிங் டிஜிட்டல் பாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா தி ஃபேஸ்ட் ரைட்
and phase left observation are taken using a theodolite in order to control. நம்மளுக்கு theodoliteல வந்து phase right phase left அப்படின்றது வந்து எதை மென்ஷன் பண்ணணும்னா ஸ்விங்கிங் அப்படி மென்ஷன் பண்ணுவோம். ஃபேஸ் ரைட் ஃபேஸ் லெஃப்ட் அப்படின்னு ஸ்விங்கிங்கில் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதை எதை கண்ட்ரோல் பண்ணுவோம்னா சிஸ்டமேட்டிக் எரரை கண்ட்ரோல் பண்ணும். Phase right and phase left observations are taken using a theodolite in order to control the systematic error. Next question என்னன்னா the line was measured using a tape of 100 meter with standard temperature 20 degrees Celsius against field temperature of 40 degrees Celsius. The true length of the tape by assuming the thermal expansion coefficient of 0.001 per degree Celsius this அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ரெண்டு டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு டேப்போட லென்த்து கொடுத்துருக்காங்க, தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டி எல். நமக்கு டி ரெண்டு கொடுத்துருக்காங்க, அப்படின்னா டி மைனஸ் டி நாட் அப்படின்னு போடணும், இனிஷியல் மைனஸ் ஃபைனல் அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பேன்ஷனில் ஆல்ஃபா அதோட வேல்யூ எவ்வளோனா 0.0001 இன்ட்டு இனிஷியல் எவ்வளோ இருக்குன்னா 40 minus 20 degree இன்ட்டு நம்மளுக்கு டேப் லென்த் எவ்வளோனா 100 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு சால்வ் பண்ணும்போது என்ன வரும்னா 100 போகும். இப்போ 0.01 இன்ட்டு 20, அப்போ இதை சால்வ் பண்ணும்போது 0.2 மீட்டர் அப்படின்றது வரும். இதுதான் நமக்கு கரெக்ஷன். இப்போது இது ஒரிஜினல் லென்த்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த டெம்பரேச்சரில் நம்மளுக்கு ஒரிஜினல் லென்த் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது வந்து லென்த் இஸ் ஈக்குவல் டு கரெக்ஷன் லென்த் ப்ளஸ் டேப் லென்த். அப்போ போடும்போது எவ்வளோ வரும்னா டேப் லென்த் 100 ப்ளஸ் இந்த கரெக்ஷன் வந்து 0.2 போடும்போது 100.2 மீட்டர்ன்றது வரும். இதுதான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா the vernier plate complete with standards and telescope is sometimes called. இந்த vernier plate complete with standards and telescope is sometimes called என்னன்னா alidate of theodolite அப்படின்னு சொல்கிறோம். Next, which tachyometric is not direct reading? எந்த tachyometric direct reading காமிக்காதுன்னா கிளினோ tachyometry தான் வந்து direct reading காமிக்காது. Next, a survey which relies on interaction of electromagnetic energy with substance. electromagnetic energy வந்தாலே அது வந்து நம்ம எதை வச்சு பண்ணுறோன்னா ரிமோட் சென்சிங்கை வச்சு பண்ணுறோம். Next, aneroid barometer is used in. இந்த barometer எங்கே யூஸ் பண்ணுறோன்னா லெவலிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். Next, in a theodolite to make the horizontal axis perpendicular to the vertical axis, the test to be carried out. இந்த theodoliteல horizontal axis vertical axis perpendicular இருக்கிறதுக்கு எந்த டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஸ்பியர் டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி சர்வேலேருந்து டிஎன்பிஎஸ்சி 2024 ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்தோம். சொல்லி கொடுத்து ஷேட்டர் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.